அவர்களே, கடந்த சில தினங்களாக ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் பேசப்பட்டு வருவதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது பணம் வாங்கி கொண்டு படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த நடிகர்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு காசு வாங்கி கொண்டு நடிக்கக்கூடிய கிரிக்கெட் நடிகர்கள் தற்பொழுது அவர்கள் எல்லாம் மிஞ்சிவிடக்கூடிய அளவிற்கு நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். IPL கிரிக்கெட் என்ற பெயரில் பணத்தை வாங்கி கொண்டு எப்படியெல்லாம் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் இவரை இத்தனை லட்ச ரூபா வாங்கினாரு, அவர் அத்தனை லட்ச ரூபா வாங்கினாரு, 60 லட்ச ரூபா வாங்கினாரு, 40 லட்ச ரூபா வாங்கினாரு என்று சொல்லி, அதோடு மட்டுமில்லாமல் பணம் வாங்கினது பத்தாது என்று அலைகளை அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு சப்ளை செய்கின்றார்கள். அந்த அலைகளிடத்தில் உல்லாசம் அனுபவித்து விட்டு இவன் எப்படி பந்து வீச சொல்றானோ, இவன் எப்படி பேட்டு பிடிக்க சொல்றானோ அந்த மாதிரி மட்டையை பிடிக்கிறான், அந்த மாதிரி பந்து வீசுறான் என்று குற்றச்சாட்டு 3 வீரர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போய் கிரிக்கெட்டுக்கு தடை விதிங்க, IPL கிரிக்கெட்டுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால், ஏற்கனவே அதாவது தலைப்பு போடுறான், பணம் வாங்கி கொண்டு இவர்கள் விளையாடியது அம்பலம் அப்படின்னு போடுறான். என்னமோ இதுக்கு முன்னாடி நம்ம பணம் வாங்காம நாட்டுக்காக தியாகம் பண்ண மாதிரியும், இப்ப மட்டும்தான் காசு வாங்கிட்டு விளையாடுற மாதிரி எழுதுறான். காசு வாங்கிட்டு தானப்பா நீ விளையாடுற, ஒரு டெஸ்ட் போட்டியா இருந்தா இத்தனை லட்சம் ரூபா, ஒரு ஒன்டே போட்டியா இருந்தா இவ்வளவு ரூபா, இத்தனை 1000 ரூபா அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு தானே விளையாடுறீங்க. இதுக்கு முன்னாடி என்னமோ எல்லாரும் நாட்டுக்காக தியாகம் பண்ண மாதிரியும், இப்ப என்னமோ காசு வாங்கிட்டு விளையாடின மாதிரியும், ஏற்கனவே துரோகம் தான், காசு வாங்கிட்டு தான் நீ விளையாடுற. அப்படி இருக்கிற நிலையில துரோகத்துல இன்னும் துரோகம், ரெட்ட துரோகம். இது பணத்தை அவன்கிட்டையும் வாங்கிட்டு இவன்கிட்டையும் வாங்குறான், விளையாடுற முதலாளிட்டையும் வாங்குறான், நாட்டுல கிரிக்கெட் போர்டுலயும் வாங்குறான், அதோடு மட்டும் இல்லாம இப்ப சூதாட்டக்காரங்கள்டையும் கூடுதலா வாங்குறான். இதுதான் உள்ள வித்தியாசம். அப்படின்னும் பொழுது பணத்தை வாங்கி கொண்டு விளையாடுறான், எல்லாமே வியாபாரம் தான். ஏதாவது ஒரு மட்டையை கொண்டு வர்றான், அந்த மட்டையிலையும் MRFன்னு போட்டிருக்கிறான், கையில ஒரு குளோஸ் மாட்டி இருக்கிறான், அந்த குளோஸ்லயும் பேர் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம ஒரு டிஷர்ட்டை மாட்டினான்னா அந்த டிஷர்ட்ல சகாரான்னு போடுறான். விட்டா அந்த லேசான துணியில உள்ள ஜட்டி தெரிஞ்சா அந்த ஜட்டில கூட விளம்பரம் வைப்பான் போல, சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு காசு காசு காசுன்னு இது வியாபாரமா ஆக்கக்கூடியதை பாக்குறோம். எந்த அளவுக்குன்னா, இந்த ஹர்பஜன் சிங்னு ஒருத்தவன் இருக்கிறான், அவன் ஒரு சிங்கு இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறான். சிங்குகள் இந்த தலையில உள்ள அந்த கொண்டை அவுத்து பார்த்துருக்கோமா, உயிரே போனாலும் இதை அவுக்க மாட்டான். ஆனா இவன் வியாபாரத்தை நடிக்கிறதுக்காக காசை வாங்கிட்டு சடையை காட்டி வெளியே காட்டினான். உடனே நாடு சிங்கினத்தவர்கள்லாம் குதிச்சு போய், என்னடா இப்படிடா இப்படி காசுக்கா ஏண்டா இப்படி அலையிறீங்க என்று சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் மன்னிப்பு கேட்கிறான். பார்த்தோமா இல்லையா? அப்ப இவர்கள் நாட்டுக்காக விளையாடுறோம்னு சொல்லிக்கொண்டு மானத்தையும் நாட்டினுடைய மரியாதையும் அடகு வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். இவர்களை தான் தியாகிகள் போல சித்தரிக்கக்கூடியதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கேவலமாக இருக்கின்றது. நாட்டிலேயே 1ஆம் நம்பர் பணக்காரன் இவனாத்தான் இருக்கிறான். இங்க காசு வாங்குறது பத்தாதுன்னு, சூதாட்டக்காரங்கள்ட்ட காசு வாங்குறது பத்தாதுன்னு, விளம்பரம் என்ற பேர்ல காசு வாங்குறது பத்தாதுன்னு எல்லாத்தையும் காசாக்குறான். அப்படி காசாக்கி இவன் தான் நாட்டிலேயே பணக்காரர்கள் பட்டியலில் முதல்ல இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் தியாகிகள், அவங்க தான் நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராணுவத்தில் கர்னல் பதவி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம நாடு கெட்டு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கின்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரமாக திகழ்கிறது. இவனை இந்த தோனியை போய் கர்னல் பதவி கொடுக்குறீங்களப்பா, இவன் போய் நாட்டுக்காக போராட போறானா? நாட்டுக்காக துப்பாக்கி பிடிச்சு சீன ராணுவத்தையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் சுட போறானா? அங்கிருந்து குண்டு வீசினான்னா இவன் பழக்க தோஷத்துல கேச்சு பிடிப்பான். இதுதான் நடக்க போகுது. கேச்சு பிடிக்கிறதோடு மட்டுமில்லாம இவன் ரென் அவுட் பண்ற நம்ம ஆள் மேலேயே போட்டு விட்டானா என்ன ஆகும்? நாடுக்கு அழிஞ்சு நாசமா போறதுக்கா? இவனை போய் கர்னல்னு போட்டு இவனுக்கு ராணுவ உடைய கொடுத்து இவனை கொண்டு போய் சுத்தி காட்டுறான். ஃபுல்லா இதுதான் ராணுவம், இதுதான் பீரங்கி,
பாத்துக்கங்க, நீங்க இது வரைக்கும் மட்டை பிடிச்சுதான் பாத்துருப்பீங்க, இதெல்லாம் பீரங்கி, இதெல்லாம் இப்படிதான் சுடணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ மட்டை பிடிக்கிறவன்ட்ட போய் துப்பாக்கியை கொடுத்து அவன் பார்த்திருப்பானா அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு நடிகனுக்கு போய் கொடுக்குறான். இந்த மோகன்லால்ன்றவனுக்கு அவனுக்கு இதே மாதிரி ராணுவத்துல பதவி கொடுக்குறான். அவன் சும்மா பிஸ்டல் துப்பாக்கின்றத அவன் எப்படி பார்த்திருப்பான், டூப்ளிகேட் துப்பாக்கியை பார்த்திருப்பான். அவன்கிட்ட கொண்டே ஒரிஜினல் துப்பாக்கியை கொடுத்தா உருப்படுமா? அவன் ரத்தம் ஓடுனா கூட அவன் என்ன நினைப்பான், தக்காளி சட்னி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம எப்பயும் பாக்குறோம்ல, படத்துல நடிக்கிறோம்ல, சிவப்பு மையம் நினைச்சிருப்பானா, நினைப்பானா இல்லையா? அவனுக்கு போய் ராணுவ பதவி கொடுக்கறான். இப்படி கேவலப்படுத்துறத பாக்குறோம். இவர்கள் தான் தியாகிகளா? இப்படி காசு வாங்கிட்டு விளையாடுறவன் தான் எந்த அளவுக்குன்னா, இதுலயும் பாருங்க, அதாவது இவன் இந்த ஓவரை சொதப்ப போறாரு அப்படின்றதுக்கு ஒரு சிக்னல், ஒரு துண்டு ஒன்னு இடுப்புல சொறி இருந்தான்னா இந்த ஓவர் தான் நம்ம சொன்ன மாதிரியான ஓவர் வீச போறாரு, சிக்னல் தட்டுறாங்க. அவர் இந்த பனியனை இன் பண்ணாம வெளியெடுத்து விட்டாருன்னா இந்த ஓவரை சொதப்ப போறாரு, பனியனை இழுத்து விட்டாருன்னா 40 லட்சம் ரூபா அவனுக்கு கொடுக்கணும்னு பேசியிருக்காங்க. இவன் என்ன செய்யறான், இந்த கிறுக்க மறந்துட்டானா இந்த பனியனை இழுத்து விடுறது. இழுத்து விடாம ஓவரை வீசிட்டு அவன்கிட்ட போய் 40 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். அவன் புக்கிகள் கேட்டிருக்கான், 40 லட்சம் ரூபாய் கேட்ட இல்லடா, சொன்ன மாதிரி பனியனை இழுத்து விட்டியா, 20 லட்சம் ரூபாய் முன்பணம் வாங்க தெரிஞ்சிச்சுல, நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டியாடா, நீதி நேர்மையா நடத்தியாடா அப்படின்னு நான் செஞ்சது தப்பு தான், வந்தாங்க 20 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்தாரான். இதுல நீதி நேர்மையா நடந்துகிட்டாங்களா அவங்க? பாருங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்னு பாருங்க. நம்ம மீடியாக்களுக்கு சொல்லவே வேணாம், வழக்கம் போல எதை எடுத்தாலும் முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணி விடுவானா இல்லையா? அந்த மாதிரி இதுலயும் போட்டு விட்டாங்க. இதற்கு தாவூது இப்ராஹிம் இதற்கு தொடர்பா, அவர் தான் இதையெல்லாம் இயக்குகிறாரா? இவங்களுக்கு எல்லாத்திலையுமே பழக்க தோஷமாயி போச்சு. பெங்களூர்ல குண்டு வெடிச்சது காரணம் என்ன? இஸ்புல் முஜாஹிதீன், இந்திய முஜாஹிதீன். அதே மாதிரி மாலேகான்ல வெடிச்சு, அதுக்கும் அவன் தான். இங்க வெடிச்ச இதுக்கும் அவன் தான். இப்படியே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு கடைசியில IPL போட்டியில சூதாட்டத்துக்கு யாரா காரணம்? அதுக்கும் தாவூது இப்ராஹிம் தான் காரணம். அடப்பாவீங்களா, கொஞ்சம் கவனமா சொல்லுங்கடா. நாளைக்கு உனக்கு புள்ள பிறந்தது யாரு காரணம்? அதுக்கும் தாவூது இப்ராஹிம் சொன்னாலும் சொல்லுவாங்க மலக்க தோஷத்துல. காரணம் என்ன? இவங்களுடைய வேலையே இப்படித்தான் இருக்கின்றது. இதுல பிப்ரவரி 14 அன்னைக்கு போனை போட்டு மிரட்டுறான் காதலர்களை, இதுக்கும் இவன் தான் காரணம் எழுதுனானா இல்லையா? அப்படின்னும் பொழுது பழக்க தோசை இவன் சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்படி உங்க புள்ள பறக்கிறதுக்கு யாரா காரணம் என்று கேட்டால் தாவூது இப்ராஹிம் தான் சதி பண்ணிருக்கிறான், கட்டாயம் அவனை எப்படியா பிடிங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. அப்ப பாக்குற இந்த கிரிக்கெட் என்ற பேர்ல, IPL என்ற பேர்ல இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், சேட்டைகள் என்னென்ன, அலைகளோடு உல்லாசம் இருந்தது தெரிய வந்தது. ஏன் தெரியாது? அதுக்கு முன்னாடி எத்தனை நல்ல அலைகளோட உல்லாசம் இருந்ததா? போட்டோவோட போட்டானா இல்லையா? என்னமோ இப்பதான் உலகத்துல இப்பதான் நடக்கிற மாதிரி எழுதுறான். அப்ப பாக்குறோம் எல்லாமே பிராடு, பித்தலாட்டம், பொய், மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. இத உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு மக்கள் கால நேரத்தை போக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்ப இதை பத்தி நான் யோசிக்கணுமா இல்லையா? சிந்தனை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை செய்யறானா இல்லையா? சூதாட்டம் என்ற பேர்ல ஆடி கடைசியில் என்ன, மும்பையில 13 வயசு பையனை கடத்தி கொண்டு போய் சாவடிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? சூதாட்டம் தானே காரணம். ஒரு 4 அடிச்சாலும் சிரிக்கிறான், 4 அடிச்சாலும் குதிக்கிறான், 6 அடிச்சாலும் குதிக்கிறான். எல்லாம் இளைஞர்கள் படுற பாட பாக்குறோமா இல்லையா? விக்கெட் விழுந்தாலும் குதிக்கிறான். என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா பொம்பளையில ஆட விடுறாங்க. 4, 6 எப்படா 4 அடிக்க மாட்டாங்களா, 6 அடிக்க மாட்டாங்களா, இந்த பொம்பளைய காட்ட மாட்டாங்களான்னு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். பொம்பளைகளை நீக்கிட்டான்னா டோட்டலா படுத்துரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வேலும் பார்க்க மாட்டாங்க. அப்ப இதுலயும் பொம்பளைகளுக்கு என்ன இதுல ரோலு? பொம்பளைகளை ஆட விடுற. அப்ப இதெல்லாம் இவ்வளவு மோசமான வேலையெல்லாம் நடக்கின்றது. ஒவ்வொருத்தவனும் விளையாடிட்டு போய் தண்ணிய போடுறான், அலைகளோடு உல்லாசமா இருக்கிறான். உல்லாசமா இருந்த அந்த விடுதியிலிருந்து வெளியே அடுத்த நாள் விளையாட போறான்னு தெரியுதா இல்லையா? அப்ப இப்படி கேடு கட்டவைகளை நம்பி ஏண்டா போறீங்க, அவன் ஆடுறத ஏண்டா பாக்குறீங்க என்று கேள்வி கேட்டால் எவனும் சிந்திக்க மறுக்கின்றான். ஆனா இஸ்லாம் இதை எப்படி சொல்லி காட்டுகின்றது? ஷைத்தானுடைய வேலையே என்ன? மதுவை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியில பகைமையும் வெறுப்புணர்வையும் ஏற்படுத்துதான் அவனுடைய வேலை. இதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவனுடைய நோக்கம் என்ன? சைத்தானுடைய நோக்கம் தொழுகை விட்டும் இறைவனுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பது அவனுடைய நோக்கமா இருக்கின்றது. நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஒரு பட்டியலையே போடுறான். கது அஃப்லஹல் மூமினூன்,
அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய தொழிலில் பணிவை பேணுவார்கள். வல்லதீனஹும் அனில் லாஹ்வி முரிதூன், அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். வைதா மர்ரு பில்லாஹ்வி மர்ரு கிராமா, வீணானவற்றை அவர்கள் கடந்தால் கண்ணியமா அவர்கள் கடந்து விடுவார்கள். அவங்க தான் இறை நம்பிக்கையாருடைய பண்புகளோடு இருக்கக்கூடியவர். இறை நம்பிக்கையாருடைய பண்பு என்ன? வீணானதை பார்த்தா கண்ணியமான முறையில் கடக்கணும், வீணானதை புறக்கணிக்க வேண்டும். அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையால. முஸ்லீமும் உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான இதுகளை பார்த்துக்கிட்டு தொழுகையை விட்டுக்கிட்டு வாழ்க்கையை அதில் வீணடிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதனால என்ன செய்வன்? சம்பாத்தியம் பண்ண போறான், இதனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்னும் நிறைய போறது கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயமும் இதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. இது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த மாதிரி இதை வச்சு சூதாட்டம் ஆடி பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான ரூபாய்கள் பிடிக்கப்பட்டதுன்னு அரசு பண்றான், ஆளுகளை அரசு பண்றான். இதனால கொலை கொள்ளன் இப்படி போய் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மோசமான ஒரு கலாச்சாரத்திலிருந்து நம்மளுடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கின்றது அப்படின்றதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.